செந்தில் பாலாஜி கோவையில் போட்டியா? ஆடிப்போன எஸ்பி வேலுமணி. செய்தியாளர் கேள்விக்கு மழுப்பல் பதில். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த முறை கோவையில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கேள்விக்கு அதிமுக எஸ்பி வேலுமணி பதில் அளித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சென்னையில் இருந்து கோவை வந்தார். வேட்பாளர் அறிவிக்க பிறகு அவர் முதல் முறை கோவை வருவதால் அவருக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்ட அதிமுக வேட்பாளர்கள் வேலுமணியை தடபுடலாக வரவேற்றனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வேலுமணி, கோவை மாவட்டத்தில் முழுமையாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கோவை அதிமுக கோட்டை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டம் உட்பட தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தவிர மற்ற இடங்களுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கோவை மாவட்டத்திற்கு எங்களுக்கு வேட்பாளராக மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைகள் இது எப்பொழுதுமே அதிமுக கோட்டை. இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு வளர்ச்சி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும். மீண்டும் கோவை மாவட்டத்தை விடுபட்ட திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவோம். அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துள்ளோம். 50 வருடங்களில் இல்லாத வளர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த 4 வருடங்களில் கொடுத்திருக்கிறோம். செய்ய முடியாத திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம், விமான நிலைய விரிவாக்கம், மேம்பாலம் போன்றவை கொடுக்கப்பட்டுள்ளன. வெற்றி பெறுவோம். கடந்த 5 வருடங்களாக கோவையில் எந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி வரும். எடப்பாடியார் தலைமையில் வருவது உறுதியாகிவிட்டது. அவிநாசி தொகுதியை சேர்த்து 11 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். கோவை மட்டுமில்லாமல் திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களிலும் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வந்தால் அதெல்லாம் சரியாக மக்கள் வாக்களிக்க தயாராக. எங்களை பொறுத்தளவுக்கு களத்திலே நேர்மையாக நாங்கள் மக்களை சந்திப்போம், மக்களின் வாக்குகளை பெறுவோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழகம் முழுவதும் 210 தொகுதிகளில் பெறுவோம். திமுக ஆட்சியில் கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டங்களும் நடைபெறவில்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் வளர்ச்சி கொண்டு வரப்படும். மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை கொண்டு வருவோம். இந்த ஆட்சியில் குடிநீர் வரி, சொத்து வரி உட்பட அனைத்தும் உயர்த்தப்பட்டுள்ளது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் திமுக ஆட்சியில் குப்பைக்கு கூட வரி போடுகிறார்கள். நாங்கள் களத்தில் நேர்மையாக மக்களை சந்திப்போம். நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்குகளை பெறுவோம். தேர்தலில் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் அதிமுக தான் பெரிய கட்சி. கூட்டணி கட்சிகளிடம் சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். அவையெல்லாம் காலப்போக்கில் சரியாகி குடிநீர் வரி, அதே போல பாத்தீங்கன்னா சொத்து வரி, அதே போல எல்லாமே நீ கேட்டது போல எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மக்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறார்கள். குப்பைக்கு கூட வரி போட்டிருக்காரு. கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றார். கோவையில் செந்தில் பாலாஜி போட்டியிடுவதாக வெளியான கேள்விக்கு ஒரு நிமிடம் ஜர்க் ஆகிய பிறகு சிரித்துக் கொண்டே பதிலளித்த வேலுமணி, நாங்கள் எங்களது வேட்பாளர்களை அறிவித்து விட்டோம். ஆனால் இன்னும் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் வேட்பாளர்களை அறிவித்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம். எங்க வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சிட்டோம். இந்த திமுக வேட்பாளரை அறிவிக்கல. அதாவது அறிவிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அதாவது அறிவிக்க முன்னாடியே இப்ப எல்லாம் எதிர்பார்ப்பு நம்ம பதிவு செய்ய முடியாது. கண்டிப்பா எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்கள் திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். மக்களுக்கு தெரியும் நாங்க இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் வந்திருக்குன்னு தெரியும். செந்தில் பாலாஜி கேள்வி, திமுக வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்னதாக உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். கோவையில் தற்பொழுது எந்த திட்டங்களும் நடைபெறவில்லை. மீண்டும் வளர்ச்சி பெற அதிமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்றார். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.